Hi everyone, welcome to my channel Shasmina's Diary. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். சடனாக ஒரு ஐடியா வந்துச்சு. அதாவது ட்ரிங்கோவில் நடந்த ஏரோபேஷ் கார்னிவல் அண்ட் எக்ஸிபிஷனுக்கு ஃபேமிலி ஒரு அவுட்டிங் மாதிரி போய் என்ஜாய் பண்ணுவோமான்னு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் அண்ட் அதுக்காக நான் என்ன குக் பண்ணி எடுத்து போயிருந்தேன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் லஞ்ச் டைமுக்கு தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வீட்டில் இருந்தே சமைச்சு எடுத்துகிட்டு போனால் இன்னும் நல்லா இருக்குமேன்னு குக் பண்ணி எடுத்துகிட்டே போயிருந்தேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அதுவும் ரொம்பவே ஈஸியான மெத்தடில். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் சூடாயினதும் இதில் இருக்க ஸ்பைசஸை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகும் வரைக்கும் இது நல்லாவே தாளித்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லாவே தாளித்து எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக ஒரு தக்காளி இது மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு ஆயில் ரிலீஸ் ஆகிற டைமில் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கொள்ளுங்க. பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு தான் கிடைச்சது. பட் நீங்கள் பண்ணும்போது இதை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கொள்ளுங்க. பிரியாணிக்கு நல்ல ஒரு வாசனையை சேர்க்கும். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இதையும் நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அண்ட் அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா தூள் அண்ட் அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோகிராம் சிக்கனை இது மாதிரி நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை இது கூட நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இந்த சிக்கனை 10 நிமிஷம் மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த பிரியாணி செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோகிராம் கீரி சம்பா எடுத்து இது மாதிரி நல்லாவே வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவு நல்லாவே வெந்து வந்திருக்கு. சிக்கனை இந்த மாதிரி வேக வச்சதுக்கு அப்புறமா பிரியாணி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோட சிக்கன் ரஃப்பாக இல்லாமல் இது மாதிரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து அண்ட் அது கூட பாதி எலுமிச்சை சாரம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி வரும்போது இதில் ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லாவே குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி சூப்பராகவே செட் ஆகி வந்திருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போதே விளங்கி கொள்ளுவீங்க இது ஒன்று கூட ஒட்டாமல் அவ்வளவு உதிரியாக பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்குன்னு. லன்ச் டைமில் பார்த்தீங்கன்னா அதிக வெரைட்டியான சாப்பாடு செய்கிறத விட ஒரு பிரியாணியை ரெடி பண்ணினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிரியாணியை ரெடி பண்ணினேன். ஸோ அவுட்டிங் போகிற மாதிரியே சமைச்சு எடுத்துகிட்டு ஒரு மெட்டையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த மெட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது என் சின்னவர் பிறந்த டைமில் கிஃப்டாக கிடைச்சது. ஸோ இப்போ இதுக்காவது யூஸ் ஆகட்டுமேன்னு இதையும் கொண்டு வந்திருந்தேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அழகான நெல்லான ஒரு மரத்தடியை செலக்ட் பண்ணி சாப்பிட்டோம். அங்கிருந்த ஃபோர்ஸஸ் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயமும் இருந்துச்சு தான். அதோட சரியான காத்துமாவே இருந்துச்சு. நாங்கள் நினைக்கிறோம் வேறு யாருமே இது மாதிரி லஞ்சை அங்கே எடுத்திருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுவே எங்களுக்கு ஒரு தனி ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்து உள்ளே போகலாம்னு ரெடி ஆகிட்டு போனோம். டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம்னு பார்த்தா ஸ்ரீலங்காலேருந்து நிறைய இடங்கள்லேருந்து நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்து வரதுக்குள்ளே போதும்னு ஆகிட்டு. டிக்கெட் எடுக்கிற இடத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டு என் ஹஸ்பண்ட் டிக்கெட் எடுத்து வந்தாங்க. ஸோ வாங்க உள்ளே போகலாம்னு கிளம்பிட்டோம். உள்ளே என்டர் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. பட் ஹெலிகாப்டர் ஷோ ஸ்டார்ட் பண்ணினதால் நாங்கள் அதை பார்க்கவே போயிட்டோம். க்ரௌட் கொஞ்சம் அதிகம் இருந்ததால் கொஞ்சம் தூரம் இருந்து தான் பார்க்க கிடைச்சது. பிள்ளைகளோட போனதால் அங்கேயே நின்றுட்டோம். இல்லைன்னா கஷ்டப்பட்டாவது உள்ளே போயிருப்போம். அந்த ஷோ பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பின்னால் இருந்து ஆக்கள் காப்பாத்துங்கன்னு கத்துற சத்தம் கேட்டுச்சு. ஒரு மனுஷன் நெருப்பு பற்றின மாதிரியே கத்திட்டு இருந்தார். ஒரு நிமிஷம் உண்மையாகவே நெருப்பு பத்துதான்னு கூட நினைக்க தோணிச்சு. அந்த அளவுக்கு ரியலாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ட்ரக் ஆம்புலன்ஸ்னு வந்துட்டே இருந்துச்சு. இதை பார்க்கும்போது ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரியே இருந்துச்சு. பாடம் படித்து விளங்கப்படுத்துறதை விட இது மாதிரி நெருப்பு மாதிரியே பக்குன்னு விளங்கி எடுக்கிற மாதிரியே இருந்துச்சு. சின்னவங்கள்ட்ட கேட்கும்போது கூட தெளிவாக சொன்னாங்க. இந்த டீமுக்கு ஒரு சல்யூட் போட்டுக்கொள்ளலாம்.
அடுத்ததாக இந்த விமானம் பார்த்தீங்கன்னா இது ரோபோட் மூலம் இயங்கக்கூடிய விமானம்னு சொன்னாங்க. அதாவது வீடியோ ரெக்கார்டர் அண்ட் 25 அடி உயரத்தில் இருந்து கூட கிளியராக ஃபோட்டோ எடுத்து அனுப்பக்கூடிய விமானமாம். பார்க்கும்போதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயுதம் தாங்கக்கூடிய 2 பேர் மாத்திரமே போகக்கூடிய விமானம் இருந்தது. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணக்கூடிய வெடிகுண்டு பொருட்களுமே வச்சுருந்தாங்க. இதை பார்த்த உடனே இனி போரே வேண்டாம், இதனால் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டோம்னு தான் யோசனை தோணுச்சு. அடுத்ததாக ஒரு விமானப்படைக்கு பெரிய ஹெலிகாப்டர் வச்சுருந்தாங்க. வாரவங்க உள்ளே ஏறி பார்க்குறதுக்கும் விட்டிருந்தாங்க. பட் நாங்கள் அங்கே போக இல்லாத அளவுக்கு க்ரௌட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. நாங்களும் கடந்து வந்துட்டோம். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டர்ஸ் அண்ட் மீட்பு பணியில் ஈடுபடுற வீரர்களுக்கான உடையை பார்த்துட்டு இருந்தோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் வந்து இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸு எங்களுக்கு விளங்கப்படுத்தினார். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க பாவிக்கக்கூடிய இந்த ஸ்மோக் மாஸ்க், நச்சு புகையை வெளியேற்றக்கூடிய இந்த மாஸ்க்கை என் மூத்த மகனுக்கு போட்டு இதை விளங்கப்படுத்தினார். அவருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இது இருந்துச்சு. அடுத்தது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணின சித்தார்த் என்ற ஸ்டூடெண்ட், அவருடைய எக்ஸிபிஷன் பற்றியும் கேட்டிருந்தோம். அதாவது வேஸ்ட் பிளாஸ்டிக்கை வச்சு குட்டி குட்டி பீசஸாக சிமெண்ட்டோட மிக்ஸ் பண்ணி பிளாக்கள் செஞ்சுருந்தாங்க. வாவ், சூப்பர் ஐடியான்னே தோணுச்சு. நம்ம பூமியை நாசமாக்குற பிளாஸ்டிக்கை பூமிக்கே போக விடாமல் அதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு ஒரு சிறப்பான ப்ரீஃப் கொடுத்திருந்தார். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கே இங்கே ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு ஒரு குல்ஃபீம் சாப்பிட்டு ஒரு இடத்தை பிடிச்சி இருந்துட்டோம். நல்லாவே இருந்துச்சு. கொண்டு போயிருந்த ஸ்நாக்ஸையும் கடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு அளவான பிளேன், அது எப்படி டேக் ஆஃப் ஆகுதுன்னு காட்டினாங்க. வந்தால் போய்த்தானே ஆகணும். ஸோ ரன்வேல வந்து ஸ்பீடாகவே எடுத்து அழகாகவே பறந்து போணுச்சு. பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அங்கிருந்த சின்ன குழந்தைகளுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. சத்தம் போட்டு கத்தவும் செஞ்சாங்க. பிளேன் டேக் ஆஃப் ஆக நாங்களும் ஏரோபேஷ் 2024க்கு பை பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இதுக்கு பிறகு மியூசிக் ப்ரோக்ராமாக நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ இந்த திடீர் பிளான் அவுட்டிங் எங்களுக்கு செம்மையாகவுமே இருந்துச்சு. அங்கே போனதும் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு ஆசை வந்துச்சு, பைலட் ஆயிருக்கலாமேன்னு. சின்னவங்களும் அதே தான் சொன்னாங்க. இப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைஃப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம். இது வரைக்கும் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.